அட்டகாசமான சுவையில் சப்பாத்திக்கு ஒரு சைட் டிஷ் தாங்க. இது ரைஸ்க்கும் நீங்கள் சாப்பிட்லாம். எக் புர்ஜி ரெசிபி ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். மிஸ் பண்ணாமல் இது ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்துருங்க. ரொம்பவே சிம்பிளான ரெசிபி, சட்டுன்னு செஞ்சு முடிச்சிடலாம். ரொம்பவே டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. வீட்டில் எல்லோரும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. சப்பாத்தி, இட்லி, தோசை, ரைஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு வாங்க, எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு முதல்ல கடாயில் 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் இதுக்கு 6 முட்டை எடுத்திருக்கேங்க. முட்டைகளாக சேர்த்துக்கலாம். எண்ணெயோட லோ ஃப்ளேமில் வச்சுட்டு சேர்த்துட்டு இது கூடவே உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கலாம். அடுத்து 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இது நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் நல்லா கலந்து விட்டுட்டே இருந்தீங்கன்னா முட்டை இது போல் நல்லா கெட்டியாகிட்டு வரும். அடிப்பிடிக்காமல் பார்த்துக்கோங்க. கைவிடாமல் கிளறி விட்டுட்டே இருங்க. லோ ஃப்ளேமில் வச்சு கலந்து விட்டுட்டே இருந்தீங்கன்னா ஒரு 3 நிமிஷத்தில் இது போல் நல்லா எக் ஸ்க்ராம்பிள் நம்மளுக்கு ரெடி ஆகிடும். இப்போ இது தனியாக வச்சுக்கோங்க. இப்போ கடாயில் 2லேருந்து 3 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் 2 பிரிஞ்சி இலை, ஒரு பட்டை, 2 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்டார் ஆனியன் சேர்த்துக்கிறேன். 4 கிராம்பு சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம். அடுத்து 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை இது போல் நீளமாக நல்ல மெல்லிசாக நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. நீங்கள் பொடியை நறுக்கியும் சேர்த்துக்கலாம். இது கூட 2 பச்சை மிளகாய் நல்லா பொடியாக நறுக்கிட்டு அதையும் சேர்த்துக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மிதமான தீயில வச்சுட்டு நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயத்தோட நிறம் நல்லா மாறி வரணும், பொன்னிறமாக மாறி வரணும். பாருங்கள், இந்த அளவுக்கு நிறம் மாறி வரணும். அப்போ தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த அளவுக்கு வதக்கி விட்ட பிறகு அடுத்ததாக 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இது கூடவே நான் ஒரு 1/4 கப் அளவுக்கு குடமிளகாய் சேர்த்துருக்கேங்க. இது முற்றிலும் ஆப்ஷனல் தான். உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா பரவாயில்லைங்க. இப்போ இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அடுத்ததாக 3 பழுத்த தக்காளி எடுத்து நல்லா மிக்ஸி ஜாரில் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. ஒரு 3 நிமிஷத்துக்கு இது நல்லா வதக்கி விடுங்க. எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரணும். தக்காளியெல்லாம் வெந்து அந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ அடுத்ததாக 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் வெறுமிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, அடுத்ததாக 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மசாலாலாம் நல்லா வெந்து வரணும். நல்லா கலந்து விடுங்க ஒரு 2 நிமிஷத்துக்கு. உப்பு சேர்க்க மறந்துட்டேங்க, உப்பு சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கோங்க. அடுத்ததாக இந்த ரெசிபிக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் 2 கப் அளவுக்கு சேர்த்துருக்கேன். நீங்கள் எக்ஸ்ட்ராவாக 1/2 கப் 1 கப் அளவுக்கு சேர்த்திக்கினாலும் முட்டைகளை சேர்த்த பிறகு நல்லா திக்காகி வரும். நான் 2 கப் அளவுக்கு சேர்த்துருக்கேங்க. இப்போ இது நல்லா கலந்து விட்டுட்டு மூடி வச்சுடுங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு மிதமான தீயில் நல்லா கொதி வரட்டும். இப்போ 5 நிமிஷம் கழித்து பாருங்கள், மசாலாலாம் நல்லா வெந்து வந்திருக்கும். கொஞ்சம் திக்கான பதத்துக்கும் இது மாதிரி வந்திருக்கும். இந்த ஸ்டேஜில் உப்பு சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. கலந்து விட்டுட்டு நம்ம வறுத்து வச்சுருக்க முட்டைகளை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கணும்னு அவசியம் கிடையாதுங்க. 2 நிமிஷத்துக்கு இந்த மிதமான தீயில் நம்ம வேக வச்சாலே போதும். இந்த மசாலா எல்லாம் இந்த முட்டையில் ஊறி வரணும். இப்போ கை நிறைய கொத்தமல்லி தூவிட்டு மூடி வச்சுடுங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு ஹை ஃப்ளேமில் வச்சு கொதிக்க வச்சிங்கன்னா சூப்பரான ஒரு எக் புர்ஜி ரெடி. கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். சப்பாத்திக்கு அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கும். இது ரைஸ்க்கும் நீங்கள் சேர்த்து சாப்பிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க. அப்படியே மறக்காமல் அம்மாடி கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.